நிறைய படிக்கலாமா? எல்லாரும் இப்படி தான் என்னை பார்த்தோன்னே கேட்பாங்க, எப்படி சார் இவ்வளோ செய்யுள் வரி திருக்குறள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு. அவங்கள்ட்டலாம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், நீ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் பார்க்குற, என் ரிகர்சலை பார்க்கலையே, அதை பாரு முதல்ல. லைவுக்கு முன்னாடி சார் எத்தனை தடவை வாசிக்கிறாருன்னு. என்னோட நீ எவ்வளவோ தேவையில்லை, என்ன இந்த ஆள் 2 வரி திருக்குறள் 20 தடவை படிக்கிறான், நான் கூட பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பேன். எல்லாருமே அப்படி தான். செய்யப்படாத வரை எதுவுமே ஆச்சரியமாக தோன்றும், செய்த பிறகு அது சாதாரணமாக தோணும். இங்கே படித்து பாஸ் பண்ணவங்கள்ட்டலாம் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அக்கா எப்படிக்கா பாஸ் ஆகுதுன்னு கேளுங்க, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிம்பாங்க. நீலாம் கட்டாயம் பாஸ் ஆயிடுவேன் அப்படிம்பாங்க. நான் கட்டாயம் பாஸ் ஆயிடுவேன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் மோட்டிவேட் தானே பண்ணுறீங்க. சத்தியமாக நான் உன்னை மோட்டிவேட் பண்ணி நீ பாஸ் ஆவேன்னு சொல்லலை. நான் எதை வச்சு நீ பாஸ் ஆவேன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? எதை வச்சு? நானே பாஸ் ஆகிட்டேன், நீ ஏன் பாஸ் ஆக மாட்டா அப்படிமா? ஏன்னா அவரவர் எவ்வளோ யோக்கியம்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எப்படி டைம் டேபிள் போட்டோம், நம்ம எப்படி அரைகுறையாக படித்தோம், எத்தனை நாள் மறந்தோம், எத்தனை நாள் தூங்கணும், கன்சிஸ்டன்சியாக படித்தோமா இல்லையா, எல்லா சேட்டையும் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் நிறைய பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது. ஏன்னா நம்மளே இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம், அவங்க வர மாட்டாங்களா? என்னை விட ஏதோ ஒரு விஷயத்தில் நீ பெஸ்ட்டாக தான் இருக்க அப்படின்னு. அதான் ரீசனு. அந்த மாதிரி தான். அதனால் நிச்சயமாக எனக்கு ஓரளவு